இனிமேல் தான் அஜித்துக்கு வந்து கூட்டம் கூடணுமா சார்? ஒரு நியாயம் வேணாமா? இனிமேல் தான் வந்து அஜித் வந்து கூட்டத்தை சேர்க்கணுமா? அப்படியே அந்த கூட்டத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறாரு? ஆதாயப்படுத்திக்க போகிறாரா? விஜய் ஆதாயப்படுத்திக்கிட்ட மாதிரி சொல்லுங்கள். ஒரு நியாயம் வேணாமா சொல்கிறதுல? கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா சார்? அறிவு கட்டவனுங்க இப்படியா பேசி பிழைக்கிறது? இதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் அவனுங்க. கடல் கடந்து ஒரு இடத்துல போய் சொத்து வாங்கும்போது அங்கே ஏற்கனவே சொத்து வாங்கி அனுபவம் உள்ள ஒரு மனிதர் வந்து அஜித் இருக்கிறாங்க, அவருடைய உதவியை தேடுறாங்க. அவ்வளோதானே தவிர அவர்லாம் கூவி கூப்பிட்றாரா வாங்க வாங்க இங்கே வந்து துபாயில் வந்து சொத்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு அறிவு இருந்தால் பேசுவான். அவனா வயிற்றுக்கு என்ன தான் தின்றான்னு தெரில. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன் நல்ல வேலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித்துக்கு வந்து சமீபத்தில் இந்த ரேஸில் கலந்துக்கிற கூட்டம் எல்லாம் வந்து தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, கூட்டத்தை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பிரச்சனை, அவங்க வந்து வயிற்று பிரச்சனை சார். அவங்களுக்கு அவன் முதல்ல மூத்த பத்திரிகையாளர், முக்கண பத்திரிகையாளர். அவன் வந்து பீலா பிஸ்மி. என்ன அவங்களுக்கு வந்து அஜித்தை வச்சு தான் வந்து அவங்க வயிற்றை வளர்க்கணும்னு இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? ரெண்டு தரப்பு. ஒரு பக்கம் வந்து விஜயை சேர்த்துக்கலாம், விஜய் வச்சும் வயிற்று வளர்க்கணும் அவங்களுக்கு. என்ன விஜயை வந்து ஆதரிக்கணும், அஜித்தை எதிர்க்கணும். இனிமேல் தான் அஜித்துக்கு வந்து கூட்டம் கூடணுமா சார்? ஒரு நியாயம் வேணாமா? விஜய் ஒரு நீங்கள் கல்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அஜித்து ஒரு கல்ட்டு, அதை விட பெரிய கல்ட்டு, பெரிய ஆளுமை. அப்படி இருக்கும்போது இனிமேல் தான் வந்து அஜித் வந்து அவருக்கு கூட்டத்தை சேர்க்கணும். இனிமேல் தான் அது இதாவது சேர்த்த கூட்டம் விஜய்கிட்ட இருக்குது. அஜித்து தானாக சேர்ந்த கூட்டம். அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. ஆனால் ஏதாவது அஜித்தை பற்றி சொன்னால் அந்த ரசிகர்களை உஷ்ணப்படுத்துறது, அதன் மூலமாக வந்து வியூஸ் வர வைக்கிறது, இந்த பக்கம் காக்கா கூட்டத்தை வந்து குளிர்விக்கிறது, கூல் பண்ணுறது, இதுதான் அவங்களுக்கு பொழப்பு. அதுக்காக தானே வந்து பீலா பிஸ்மி அப்படி பேசுகிறதே அதுதானே. இனிமேல் தான் கூட்டத்தை சேர்க்கணுமா நான் கேட்குறேன். ஏற்கனவே இங்கே சினிமாவை தாண்டி இன்னும் கார் ரேசிங்கில் அதுக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ரெண்டு தரப்பில் வந்து ரசிகர் பட்டாளம் இருக்குது. இனிமேல் தான் வந்து அஜித் வந்து கூட்டத்தை சேர்க்கணுமா? அப்படியே அந்த கூட்டத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறாரு? ஆதாயப்படுத்திக்க போகிறாரா? விஜய் ஆதாயப்படுத்திக்கிட்ட மாதிரி சொல்லுங்கள். ஒரு நியாயம் வேணாமா சொல்கிறதுல? கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா சார்? அறிவு கட்டவனுங்க இப்படியா பேசி பிழைக்கிறது? இதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் அவனுங்க. பீலா பிஸ்மி சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அஜித்தையும் விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை முட்டோடுறது தான் அவன் வேலையை. ஒரு கட்டத்தில் இதே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கத்துக்கு 10 காசு கூட கொடுக்கவே இல்லை. கோடி கோடியாக சம்பளம், 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. நடிகர் சங்கத்துக்கு வந்து பணமே கொடுக்கல அப்படின்னு பேசுகிற வீடியோ இருக்குது. யார்? பீலா பிஸ்மி பேசுகிறதே இருக்குது. சரிங்களா? அதனால் இப்போ வந்து இனிமேல் தான், ஏற்கனவே அஜித்தை பற்றி இவங்க வன்மத்தை எவ்வளோ கொட்டிட்டானுங்க. இப்போ மிச்சம் சொச்சம் ஏதோ இருக்குது போல இருக்குது. இனிமேல் தான் அவர் வந்து அஜித் வந்து கூட்டத்தை சேர்க்கணுமா? சொல்லுங்களா? சேர்த்து என்ன பண்ண போகிறாரு? கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அப்படி ஏதாவது சொன்னாரா? ஏதாவது லாஜிக் இருக்கணும் சார். பேசினா அர்த்தமில்லாத பேச்சு. அவங்களுக்கு தேவை நான் வியூஸ் வரணும், அவ்வளோதான். ஒரு 50,000 பேர் பார்ப்பான், ஒரு 5,000 ரூபா வந்துச்சு, பாக்கெட்டில் போட்டுக்கோ, அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த மாதிரியான குழப்பு. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. அந்த துபாய் போய் அவர் பார்க்குற நடிகர்கள் யாருமே தானாகவே போகலையாம். அஜித் தரப்பு தான் திட்டமிட்டு அவங்கள வரவழைக்கிறாங்க. எதுக்காக அதை சொல்கிறான் பாருங்க. எதுக்குன்னா அவர் கார் ரேசிங் நடத்துகிறாரு, அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வேணுன்றதுக்காக வர வச்சாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறான். ஆனால் போகிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், அவங்கவுங்க ஆதாயத்துக்கு தான் போகிறாங்க. போகிற நடிகர்கள் அவங்ககிட்ட இருக்க வந்து ஏதோ ஒரு பணத்தை வந்து உடச்சி சம்பாதிக்கிற பணம் தான். அதை வச்சு ஏதோ ஒரு இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, சொத்து வாங்குறாங்க, அதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு மீடியேட் பண்ணுறதுக்காக வேணால் சொல்லலாம். அங்கே மீடியேஷன் பண்ணுறதுக்கு அஜித் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர். இப்போது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், சொத்துக்கள் வாங்கும்போது, நடிகர்கள் சொத்துக்கள் வாங்கும்போது அது பற்றிய விவரம் தெரியாதனால பல ஏமாற்று வேலைகள், மோசடி வேலைகள்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியல. அப்போ அங்கே வந்து இப்போது கடல் கடந்து வந்து வேறு ஒரு நாட்டை போய் சொத்து வாங்கும்போது அங்கே ஏற்கனவே சொத்து வாங்கி அனுபவம் உள்ள மனிதரை வந்து அஜித்து. அது இல்லாமல் அவருக்கு நிறைய சோர்சஸ் நிறைய இருக்கிறதுனால நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக அங்கே வந்து அஜித்னால அங்கே சொத்து வாங்கும்போது அவங்களுக்கு தேவையான உதவி பண்ணுறாரு. அவ்வளோதானே தவிர இவர் வாங்க நீங்கள் வந்து சொத்து வாங்கிறதுக்கு துபாய் வாங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் கட்டாயம் அவர் கிடையாது. ஏற்கனவே அவர் வாங்கியிருக்கிறதுனால ரெண்டாவது நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து இந்த உதவி கேட்க முடியாது சார். மோசடி பண்ணிட்டு போயிடுவானுங்க. கடந்த காலம் இந்த வடிவேலுக்கும் சிங்கமுத்துக்கு என்ன தகராறு? இடம் வாங்கணும் தகராறு.
கௌதமி வந்து வீட்டு ஏதோ ஒரு மனை லேண்ட் வாங்கிட்டு அவங்க மோசடி அனுபவிச்சாங்க. விஜயகாந்த் மச்சான் சதீஷ் அவரும் பில்டிங் வாங்கிட்டு அவரும் கஷ்டத்தை அனுபவிச்சார் மோசடி பேர் வழிகளால். அப்போது ஒரு இடம் வாங்கணும், அதுவும் கடல் கடந்து இன்னொரு நாட்டில் ஒரு எந்த சொத்துக்கள் வாங்கும் போது அங்கே அனுபவம் வாய்ந்த மனிதர் வேணும். அது அஜித் வந்து அதை வந்து ஒரு உதவி பண்ணுறாரு. அதில் ஏதாவது லாபம் இருக்குன்னா அது அவருக்கு தான் தெரியும், ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம், அது தெரியாது. ஆனாலும் கூட நம்பிக்கைக்குரிய மனிதர், நேர்மையான மனிதர், நல்ல மனிதர். தமிழ் சினிமா வட்டாரத்தில் யாராவது சொத்து வாங்கினா அவங்க முதல்ல போய் அப்ரோச் பண்ணக்கூடிய மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேஷ். எங்கே இடம் சொத்து வாங்கினாலும் அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை பற்றிய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வில்லங்க எதாக இருக்கான்றதா சொன்ன ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞர் மாதிரி அவர் வந்து செயல்பட்டார். இப்போ அவர் இல்லை. கடல் கடந்து ஒரு இடத்துல போய் சொத்து வாங்கும்போது அங்கே ஏற்கனவே சொத்து வாங்கி அனுபவம் உள்ள ஒரு மனிதர் வந்து அஜித் இருக்கிறாங்க, அவருடைய உதவியை தேடுறாங்க. அவ்வளோதானே தவிர அவர்லாம் கூவி கூப்பிட்றாரா வாங்க வாங்க இங்கே வந்து துபாயில் வந்து சொத்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு. அறிவு இருந்தால் பேசுவானா அவனா வயிற்றுக்கு என்ன தான் தின்றானே தெரில. லாஜிக் ஏதாவது ஒருத்தர் மேலே குற்றச்சு சார், ஒருத்தர் மேலே பிடிக்கலன்னா இஷ்டத்துக்கு வன்மத்தை கொட்டக்கூடாது. ஏதோ போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறானுங்க. இது அவர் கூப்பிட்றாரு, எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு அப்படின்றது இல்லை சார். ஸ்பான்சர் பண்ணுற அந்த கம்பெனி வந்து நஷ்டம் ஏற்படும், அதனால தான் நடிகர்களை வந்து வர வைத்து அங்கே கூட்டம் வரும்னு வந்து போடுறாங்க சார். இங்கே பாருங்க, எப்படி இருந்தாலும் கேள்வி பாருங்க, முதல் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டு முடிங்க சொல்கிறான். நான் ஒன்னேன்னு கேட்குறேன், அஜித்துக்கு வராத கூட்டமாக சிபிராஜுக்கு வரும்போது அறிவு இருந்தால் பேசுகிறேன். வாங்கக்கூடிய நடிகர்லாம் பார்க்கணும் சார். கல்ட்டு வந்து அஜித்தை காட்டில எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நடிகர்கள் தான். சிம்பு ஒன்றா சொல்லுங்கள், சிம்பு வந்து ஒரு 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 பவர்ஃபுல் ஒரு ஆக்டர். மீதி எல்லாம் பாருங்கள் நீங்கள், எல்லாம் சிபிராஜ்லாம் என்ன சார் படமே இல்லாமல் இருக்கிறாங்க. சிபிராஜா இருக்கட்டும், அடுத்து யாரும் அந்த அடுத்தடுத்து இருக்கிற பல நடிகர்கள், இப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நடிகர்கள் சரி நடிகை எல்லாம் வந்து பெரிய பணம்லாம் கிடையாது. 500 கோடி 1000 கோடி வச்சுருக்கவங்களாம் கிடையாது. அதான் 5 கோடி 10 கோடி 20 கோடி 30 கோடி அதில் ஏதோ ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க. ஒரு துபாயில் வந்து அதுக்கு சில சௌகரியங்கள் இருக்குது சார். அமெரிக்கன் மணியும் துபாய் மணியும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் வேல்யூ அப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து ரன்னிங் ஹவர்ஸ் ரொம்ப கம்மி, 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த சௌகரியம்லாம் வந்து பார்த்துட்டு தான் சார் வாங்குகிறாங்க. சும்மாலாம் வந்து வாங்கிடுவாங்களா சார்? சரிங்களா? அது வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்கெல்லாம் வந்து கார் ரேசிங் போய் பார்க்குறோம். சரி அப்படியே கூட வச்சுங்க சார். இங்கே எல்லாருக்குமே எல்லாமே வந்து லைக் பண்ணி பார்க்குறது தான் கிடையாது. இப்போ சில பேர் கிரிக்கெட் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்பால் பிடிக்கும். இந்த மாதிரி விளையாட்டு போட்டியிலே சொல்கிறேன். அதுமாதிரி ஒரு சிலர் பைக் ரேசிங் பிடிக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் ரேசிங். எல்லாருக்குமே கார் ரேசிங் பிடிக்கலாம் கிடையாது. அதனால முதல்ல தெரிஞ்சிடணும். கார் ஓட்டக்கூடியவராக இருந்தாலும் கூட சரி, கார் ரேசிங் பிடிக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா அப்படி சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டால் அவர் கார் ரேசிங்காக இருக்கணும். அப்படி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன ஒரு விளம்பரம் தான் இது. இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பண்ணக்கூடிய அந்த ஆடு சொல்கிறேன் நான், கேப்பகோலா ஆட், அதுக்கே என்னென்னலாம் அங்கலாச்சாருங்க. அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணாரு. அஜித் எது செய்தாலும் வந்து விமர்சிக்கிறதுக்கோ, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதுக்கோ அல்லது வன்மத்தை கொட்டுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா படைக்கப்பட்ட ஜீவன்கள் தான் இந்த 3 பேர். பீலா பிஸ்மி, அந்த புறாந்தனா, அந்த சக்திவேல் பையன். சரிங்களா? இவங்க வேலையே என்னென்னா அஜித் எது செய்தாலும் வந்து கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும், அப்படி ஒரு வன்மத்தை. இந்த கார் ரேசிங்கு வந்து அதுவும் சிபிராஜ், அது நம்ம வந்து சொன்னால் சிபிராஜ் வந்து குறைச்சி மதிப்பிற மாதிரி இடம். அவரும் சக நடிகர் தான். ஆனால் இவங்கெல்லாம் போய் தான் கார் ரேசிங்க்கு வந்து ஃபண்டு கொடுத்து அதை வந்து தூக்கி நிறுத்த போகிறாங்களா? அப்படி கிடையாது. சுற்றுலா ஸ்தலமாக வந்து சார் முதல்ல துபாய் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. துபாய் வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலம் அப்படி தான் வந்து பார்க்கப்படுது. அங்கே வெவ்வேறு தொழில்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மை தொழில் வந்து இப்போ வந்து சுற்றுலா தான். அப்படி இருக்கும்போது அதுவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா, இங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து தொழில் வந்து 60% தொழில் வந்து இங்கே சுற்றுலா தான். அப்போது அங்கே வந்து போயிட்டு வர்றதும் ரொம்ப எளிதாக இருக்குது, குறைந்த நேரம், மணி வேல்யூ அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவல் தான். அப்படின்னு பண்ணும்போது அங்கே வந்து விருப்பப்படுறாங்க. அவங்க ஒரு ப்ரைவசி கூட எதிர்பார்க்கலாம் சார். இங்கே இருக்கிற ஒரு ஃப்ரீயாக இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போக முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். போக முடியாது. சென்னையில்
அப்போ அவங்க ப்ரைவசி கூட ஒரு வெக்கேஷன் பீரியடில் கூட போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட வந்து பார்த்தா அந்த ஒரு இடத்த வாங்கி வைக்கலாம், இல்லை தொழில் நிமித்தமாக கூட வாங்கி வைக்கலாம். இது எப்படி சார் வந்து இது பண்ண முடியும்? அப்படி பார்த்தா அமெரிக்காவில் எவ்வளோ பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வெவ்வேறு நாட்டில். அப்போ இது இப்போ இவங்க நோக்கம் என்ன? அஜித்தை வந்து கேலி கிண்டல் பண்ணணும், அஜித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தணும், அதுதான் நோக்கம். அஜித் வந்து அவ தரக்குறைவாக பேசணும், கேவலப்படுத்தணும், அதுதான் நோக்கம் இவங்களுக்கு. வேறு இதை தாண்டி வேறு என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு நல்ல காரணம் சொல்லுங்கள். இவங்க வந்து சொல்கிறது பெரிய பிரபலமான நடிகர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சிம்புவை தவிர்த்துட்டு மீதி எல்லாம் வந்து பவர்லெஸ் ஆக்டர் தான். இப்போதைக்கு அவங்க வந்து படங்கள் இல்லாத நடிகர்கள் தான். அவங்ககிட்ட இருக்க தொகையை வச்சு அவங்க ஒரு இடத்த வாங்குறாங்க. அப்போ இடம் வாங்கும்போது ஒரு அனுபவசாலி தேவை. அது வந்து அஜித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை சார், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்வி கேட்க தோணும். என்னென்னா 2009 இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் நடந்து அப்போ அஜித் ரேஸ் கலந்துக்கிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரேஸ் கோர்ஸில் ஒரு 1000 பேர் கூட வந்து பார்த்தது இல்லையா அந்த ரேஸ். அதுதான் சார் சொல்கிறேன். அஜித் வர சார் இன்னைக்கா சார் கார் ரேசிங் நம்ம உங்களுக்கு தெரியுமா, வில்லேஜ்லலாம் கிராமத்துலலாம் நம்ம வந்து டூரிங் டாக்கீஸ் அந்த இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே வார் பிக்சர் போடுவாங்க. அந்த காலத்தையே வந்து பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டே பார்த்துருக்கோம் கார் ரேசிங்கிறது. அந்தந்த விளையாட்டு எப்படி கிரிக்கெட் எப்படி டெவலப் ஆகி நிற்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அந்தந்த இதில் டெவலப் ஆகிருக்கு. தவிர கார் ரேசிங்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். பைக் ரேசிங்காவது நீங்கள் சொல்லுங்கள், வந்து நம்ம யூத்துங்க பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸு. ஆனால் கார் ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பெரும்பாலும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ரேர். அது அப்படியே பார்க்குறதால கூட பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது டிவிலேயே ஏதாவது சேனலில் போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் போய் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்பர் 1 கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் ஆடே வரும், அட்வர்டைஸ்மெண்ட்டு. கிரிக்கெட்டை தாண்டி வேறு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடையாதுன்னா அந்த அளவுக்கு கிடையாது. கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் சார் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. கிரிக்கெட் பிளேயர்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து சம்பளத்துலேருந்து எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான். மற்ற எல்லா வந்து எந்த காம்படிஷனாக இருக்கட்டும், வேறு எந்த வந்து பிளேயிங்காக இருக்கட்டும், அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான். அதுவும் கார் ரேசிங்னால் ரொம்ப அதை ஆடியன்ஸே ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். ஏன்னா அது வந்து ஒரு எலைட் பார்வை உண்டு. அது இதெல்லாம் வந்து பெரிய வந்து பணக்காரர்கள். கிரிக்கெட் வந்து சாதாரண மனிதர்கள் கூட பார்ப்பாங்க, எல்லா தரப்புலையும் பார்ப்பாங்க. ஆனால் கார் ரேசிங்லாம் கேட்டால் அது ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த உயர் வகுப்பு மீன்ஸ் என்ன, பெரிய பணக்காரன் பகட்டாக இருக்கும், அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த வகையில் பார்த்தா அப்படி பார்த்தா கூட இந்த நடிகர்கள்லாம் வந்து அவ்வளோலாம் வந்து கிடையாது. அவங்களுக்கு சொத்து வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது. அது கூட சில பேர் நினைக்கிறாங்க எல்லாம் வந்து 100 கோடி 200 கோடி 5 கோடி கூட வந்து ஒரு இடம் வாங்கலாம், அவங்க கையில் இருக்கிற பணத்தில் கூட வந்து ஒரு இடம் வாங்கி போடலாம், அப்படி இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம் சார் இதை. ஆனால் அதுக்காக வந்து கார் ரேசிங்க்கு வந்து இவங்க கூவி அழைக்கிறாரு வந்து இடம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து என்னென்னா ஆளுமையை வந்து சிறுமைப்படுத்துறது. அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி, அவர் மீடியேட் பண்ணுற மாதிரி, புரோக்கர் வேலை பண்ணுற மாதிரி அப்படி வந்து சொல்கிறது. ஆனால் உண்மை அது கிடையாது. இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம், அவருக்கு அனுபவம் இருக்கிறதுனால, அவ்வளோதான். இல்லை சார், மாதவன் வந்து முதல் நாள் வரும்போதே சொன்னார், என்னென்னா நான் வந்து நடிகனாக வரல, நான் வந்து அஜித்தோட ரசிகனாக வந்திருக்கேன், இங்கே ரேச பக்கத்துக்காக வந்திருக்கேன்னாரு. சரி, துபாயில் தான் கூட்டம் கொடுத்து ஓகே இவங்க சொல்கிற மாதிரி ஜெர்மனியில் கூட்டம் குடிச்சா சார், அதுதான் சார் இந்த ஃபீல்டில் நல்லா சார். இப்போ கிரிக்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்க பிளேயர்னு இப்போ சொல்லுவீங்க. இப்போ நான் என்ன கேட்டான்னு எனக்கு பெரிய கிரிக்கெட்டில் பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனால் பிளேயர்ஸு கேட்டிங்கன்னா நான் இங்கே உள்ள இந்தியாவில் இருக்கிற பிளேயர்ஸை நான் சொல்லுவேன். ஆனால் அதே கிரிக்கெட்டில் ஆர்வம் உள்ள மனிதர்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாட்டில் யார் கேப்டனு, வைஸ் கேப்டன் யார், எப்போ எந்த வருஷம் கப் அடித்தாங்க, ஏன் வந்து 2020 என்ன நடந்தது, இது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வகைப்படுத்தி பேசுவாங்க, சொல்லுவாங்க. கிரிக்கெட் ஆர்வமாக தான். அதே மாதிரி தான் ஃபுட்பாலாக இருக்கட்டும், வேறு எந்த இது வரும். அதே மாதிரி கார் ரேசிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வம்சாவழியாக பாரம்பரியமாக வந்து அதில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழும்புவாங்க. அப்படி தான் ஜெர்மனியில் ஒரு கூட்டம் இருக்குது. அது மாதிரி இப்போது அஜித் எடுத்துட்டிங்கன்னா ரசிகர்கள் உலகம் முழுதும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜாக்கிஸ்தான் எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் ரசிகர்கள் கிடையாதா, இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டு வைடு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அது மாதிரி தான் அஜித்துக்கும் கார் ரேசிங்கில் வந்து ஈடுபடும் போது அந்த ரசிகர்கள் உண்டு. சினிமாவில் இருக்கிறவர்கள்லாம் அப்படியே வந்து கார் ரேசிங்கில் வந்து லைக் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது சார். அதனால் வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா வந்து அஜித்துக்கான ஃபேன் வந்து கார் ரேசிங்கில் ஈடுபடுறதுனால அந்த கல்ட்டுக்கு அந்த ஆளுமைக்காக வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இருக்கலாம். அங்கே தமிழர்கள் கூட இருக்கலாம்.
தமிழ் சினிமா ரசிக்கக்கூடிய மனிதர் கூட இருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து அஜித் ரசிகர்கள் அத்தனை பேருமே கார் ரேசிங் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெறும் கார் ரேசிங் மட்டுமே பார்க்கக்கூடியவங்க அஜித்ன்ற அந்த ஆளுமைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபேனாக இருப்பாங்க. இந்த புரிதல் கரெக்டாக இருக்கணும். இவன் வந்து நான் அப்படி கிடையாது சார், இவனுக்கு இதெல்லாம் கிடையாது சார், இதெல்லாம் பகுத்து பார்த்து இப்போ நம்ம ஆய்வு பண்ணி நம்ம பேசுகிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. அஜித்தை திட்டணும், அஜித்தை வன்மத்தை கொட்டணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. இல்லை இவங்களுக்கு அஜித் மேலே என்ன வன்மம்? அதை நாங்கள் அவங்க மாமனுக்கு அப்புறம் கோவம் வந்து சொல்கிறோம். அவங்க மாமன் இருக்கிறான்ல, விஜய் இருக்கிறான்ல, விஜய்க்கு வந்து நெஞ்ச குளிர வைக்கணும். இப்போ அஜித்துக்கு வந்து ஒரு புகழ் இருக்குது, சினிமாவில் பெரிய கல்ட்டுன்ற புகழ் இருக்குது. என்ன சொல்ல போனால் 2.5 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றாங்க. அந்த 2.5 கோடி பேர் வாக்களிக்க மாட்டேன்னு போல்டாக சொல்கிறாங்க. குறிப்பிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க அஜித்தோட ரசிகர்கள், அவங்க யாரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றாங்க. அப்போ அந்த வெறுப்பு, அந்த வன்மம், இதையெல்லாம் வந்து காட்டணும். அஜித் மீது வன்மத்தை கொட்டினா இந்த சைடில் இருக்கிற விஜய் வந்து கூலாவார் அப்படின்னு கூட வந்து இருக்கலாம். இப்போ வந்து பெரும்பாலும் வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் நெருங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வெளிப்படையாக சொல்கிறார் 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க அஜித்தோட ரசிகர்கள், அவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பேசுகிறத வந்து காணொலி வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு என்னென்னா, இவங்களுக்கு மெயின் அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா விஜய்கிட்ட இருந்து அஜித்தை திட்டினா விஜய்கிட்ட இருந்து பணம் வரும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வருவாங்க. விஜயோட வியூவர்ஸை பார்ப்பாங்க, அஜித்தோட வியூவர்ஸும் பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவங்க பேசுறது. மற்றபடி வேறு என்ன அவங்களுக்கு இருக்குது சொல்ல பார்க்கலாம். இது உள்நோக்கம், வன்மத்தோட லாப நோக்கத்துக்காக அஜித்தை வந்து விமர்சிக்கிறது. விமர்சனம் பண்ணலாம் சார், இப்போ நான் கூட பண்ணுவேன் சார், நியாயமாக இருந்தால் பண்ணலாம். இதில் என்ன, இனிமேல் தான் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி சொத்து சேர்க்கணும்னு இருக்கா சொல்லப்போலாம். ஆல்ரெடி இருக்குது. சினிமாவில் நடிக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிச்சின்னு வேணால் சொல்லுங்கள். சினிமாவில் நடிக்கிறதுல அவருக்கு ஆர்வம் குறைஞ்சதாக அவரே வெளிப்படுத்துகிறாரு. வருஷத்துக்கு ஒரு படம் கூட கொடுக்கறது கிடையாது, 2 வருஷத்துக்கு ஒரு படம் இருக்கார். இன்னும் அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் என்ன நடக்குதுன்னு தெரியல, சரிங்களா? ஆனால் நீங்கள் சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் வந்து இவர் நடிக்காமல் இருக்கிறாரு கூட நீங்கள் அதை கூட ஒரு குறையாக கூட நான் சொல்லலாம். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபா புழங்குது, அவரை நம்பி பல வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஐக்கான் வந்து சினிமாவில் ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம பேசலாம். ஆனால் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வர வைக்கிறாரு, அவங்களுக்கு சொத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அது நோக்கம், அது கிடையாது, பணம் நோக்கம் கிடையாது. அது வந்து இவங்க கேட்குற உதவிக்கு அவர் வந்து செய்கிறார், அவ்வளோதான். எனக்கு இது மாதிரி ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுறாங்க, சார் அஜித் சார் எனக்கு துபாயில் வந்து இடம் வேணும் சார், நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது வேணும்னு சொல்லும்போது அது வழிகாட்டுதல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எது பண்ணாலும் ஒன்று நல்ல சார், சொத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் சார். அது நல்ல தேர்ந்த வழக்கறிஞர்களுடைய அட்வைஸும் சரி, டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறது சரி, எந்த இடத்துல நம்ம வாங்குறோமோ. இப்போ நானே கேட்குறேன், இப்போ திருச்சியிலே மதுரையிலே வாங்கினா இங்கேருந்து வாங்கிட முடியுமா சார்? அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இப்போ மதுரையில் இருக்கிற மக்கள் இங்கே சென்னையில் ஒரு இடம் வாங்கினா இங்கே இருக்கிற லோக்கலில் எங்கே வாங்கணுமோ அந்த ஏரியாவில் இருக்கிற நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். அது ப்ராப்பரான அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். அது ஒரு இடத்த தாண்டி அதுவும் ஒரு நாட்டையே தாண்டி இன்னொரு நாட்டில் போய் சொத்து வாங்கும்போது தான் அதுக்கான பெயின் என்னன்னு தெரியும், சரிங்களா? இவனுக்கு என்ன சார் தெரிய போகுது? இவனுக்கு இது நாலேஜ்லாம் கிடையாது. சொத்து வாங்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் உதாரணம் சொன்னேன், சிங்கமுத்து வடிவேல் கதை சொன்னேன். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏமாத்துனவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவனை நம்பின கூட இருக்கிற நண்பர்கள், கூட நெருக்கமானவர்கள் நபர்கள் தான். என்ன சொந்த அண்ணன் தம்பி கூட ஏமாத்தின கதைலாம் இருக்குது. அஜித்னா நம்பிக்கை, நல்ல மனிதர், நேர்மையான மனிதர் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் அவர் உதவி நாடுறாங்க, அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எதாவது லாபம் இருக்கான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவர் அஜித்தை தான் கேட்கணும், அவருக்கு என்ன லாபம் இருக்குன்ட்டு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.